ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டு, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தான். போன பகுதியில எப்படி கெட்டவர்களை சேஷாத்திரி சுவாமி விளக்குனாலும் நல்லவர்களை எப்படி அரவணைச்சார், இதுக்கு அவர் பண்ண விசித்திர செய்கைகள் என்ன அப்படின்றத ஒரு கேள்விக்குறியோடு முடிச்சோம். உண்மையிலே விசித்திரமானவர் தான் சேஷாத்ரி சுவாமி. அவர் ஒரு நடுத்தர வாகு தான். ரொம்ப உயரமும் கிடையாது, ரொம்ப குள்ளமும் கிடையாது. விடுவிடுன்னு வேகமா நடப்பார். அவரை யாரும் ஃபாலோ பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் அவருடைய செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் எந்த ஒரு துணியும் அவர் துவச்சு கசக்குனதெல்லாம் அவருடைய வரலாற்றிலே கிடையாது. அவருக்கு யாராவது துணி வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட, பட்டு பீதாம்பரமா வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட, பட்டு பீதாம்பரமாச்சே அப்படி இப்படின்னு அதை ஆடம்பரமா அதை எடுத்துலாம் அவர் காட்ட மாட்டார். அது ஒரு சாதாரண துணி மாதிரி கட்டிக்கிட்டு அது பட்டு தானே அப்படின்னு யோசிக்க மாட்டாரு. படார்னு சேர் இருந்தா சேர்ல உட்காருவாரு. மழை பெஞ்சு சொத இருந்தாலும் படுத்துப்பாரு. கீழே என்ன இருக்கு ஏது இருக்குன்றதை பத்தி யோசிக்கவே மாட்டாரு. எங்க வேணா டக்குன்னு உட்காருவார். அவர் உட்கார்ந்தா தோணணும், அங்க தியானம் பண்ணணும்னா உடனே உட்காந்துருவாரு. ஸோ அப்படி துணிக்கு எந்த வித மரியாதையும் அவர் கொடுத்ததே கிடையாது. அதனால அவர் துணி அவர் ஒரு நாள் அந்த புது துணி யாராவது கொடுத்து வலுக்கட்டாயமா கொடுத்து அதை உடுத்திக்க வச்சா கூட அந்த நாள் பொழுதோட கடைசியில அந்த துணியை கொடுத்தவங்க பார்த்தாங்கன்னா ஆடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அது கச்சடவா மாறிடும். திடீர்னு நடு வெயில்ல, அதாவது மத்தியான வேலையில அப்படியே சூரியன் உக்கிரமா பார்த்து அப்படியே நிற்பாரு. மழை அடிச்சுட்டா அவருடைய குஷி தாங்காது. அப்படியே அந்த ஓடுற தண்ணியில படுத்துக்கிறது, மழையிலேயே நனைஞ்சிட்டு நிற்கிறது, மழையிலேயே தவம் பண்றது. அவருக்கு குளிர், ஜுரம், எந்த ஜலதோஷம் எதுவும் அவர் பாதிச்சதே கிடையாது. அவருடைய உடம்பே அருணாச்சல தணல் மாதிரி. அருணாச்சலர் ஒரு தணல்னு சொல்லுவோம். ஏன்னா உள்ள நீங்க கர்ப்பகிரகத்துக்கு உள்ளார போனீங்கன்னா அவ்வளோ உஷ்ணம் இருக்கும் இல்லையா? திருவண்ணாமலைக்கு போனவங்க அதை உணர்ந்திருப்பாங்க. எப்படி அருணாச்சலேஸ்வரர் அந்த தீப சுரூபமா உஷ்ணமா எப்படி இருக்காரோ அதே மாதிரி ஒரு உஷ்ண சுரூபம் தான் சேஷாதிரி சுவாமிகள். அவரு ஒரு 10 வருஷமா ஒருத்தர் அவர்கிட்ட ரெகுலரா வரான்னு வச்சுங்க, அவர்கிட்ட ஒரு தனிப்பட்ட பாசம், தனிப்பட்ட ஒரு அன்பு அப்படிலாம் காட்டவே மாட்டார். இப்ப நம்ம ஒரு 4 தடவை ஒருத்தரை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, 5ஆவது முறை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்னதா ஒரு பொண்ணு வைப்போம் இல்லையா? அதெல்லாம் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவர் எங்க பார்த்துட்டு இருக்காருன்னே தெரியாது. ஒருத்தர் சேஷாத்ரி சுவாமி பார்வை நம்ம மேல விழாதான்னு ஒருத்தர் எதிர்க்கு உட்காந்து பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவரை பார்க்கவே மாட்டார். அவர் பாட்டு வேற எங்கேயோ பார்த்துட்டே இருப்பார். ஒரு விரிச்ச பார்வை வேற எங்கேயோ பார்த்துட்டே இருப்பார். இவர் பார்த்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரமா பார்த்துக்கிட்டே இருந்தவர் சலிச்சு போய், சரி அப்ப வேற பக்கம் பார்வை திருப்பி எங்கன்னா அவர் வேற ஏதோ ஒரு வேலையில ஈடுபடுறாருன்னு வச்சுப்போம். டக்குன்னு சேஷாத்ரி சுவாமி அவர் பார்ப்பாரு. ஒரு நயன தீட்சை நினைக்கிறேன். என்ன அப்ப பார்த்து இவ்வளவு நாள் நான் நமக்காக வெயிட் பண்ண உள்ள இருந்திருக்கும்னு, அதனால ஒரு பார்வை பார்த்து அவர்கிட்ட ஒரு அருள் பாரிப்பார் வழிய, ஒரு சின்ன அவர் பார்க்கும்போது பார்க்க மாட்டாரு. ஒரு சின்ன புன்னகை இருக்காது, ஒரு முகமன் போடுறது, பாப்பா எப்படி இருக்க, தனிப்பட்ட எந்த ஒரு மனிதருடைய பேரையும் அவர் தெரிஞ்சு வச்சுக்கவும் மாட்டாரு. பாப்பா பாலு எப்படி இருக்க, பாப்பா சத்யா எப்படி இருக்க, வாம்மா ருக்மணி எப்படி இருக்க, அந்த மாதிரிலாம் எந்த விசாரிப்புகளும் அவர்கிட்ட இருக்காது. அப்ப அறிமுகமானவன் எப்படி நடத்தப்படுவானோ அதே மாதிரிதான் பல வருஷமா அவர்கிட்ட வந்தவங்க நடத்தப்படுவாங்க. அதற்கு காரணம் எந்த பற்றும் யாருக்கிட்டையும் வச்சுக்கவே கூடாதுன்ற ஒரு வைராகியம் அவர்கிட்ட இருந்தது. அந்த வைராகியம் தான் அவருக்கு பாதுகாப்பு. பொதுவாகவே சித்தர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சித்தர்கள் வினோதமான பழக்க வழக்கங்களை கண்டுபிடிப்பாங்க. இப்போ யாராவது சேஷாத்ரி சுவாமி காலை யாராவது கட்டி பிடிச்சிட்டு ஒரு கெட்டவன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, கெட்டவனை பார்த்தா அவர் விலகி ஓடுவார், நிற்கவே மாட்டார், சத்தம் போட்டே சொல்லுவார், மாபாவி பேமானி வராம்பார், பாவி பாவின்னுவார். அதனால அவர்கிட்ட போறதுக்கே பயம். அது மட்டும் இல்லாம அவங்க கட்டி கட்டி பிடிச்சிட்டாங்க, அதாவது காலை இறுக்கமா பிடிச்சிட்டாங்க, சாமி நீங்க தான் எனக்கு ஏதாவது ஆதரவு தரணும்னு ஏதாவது ரொம்ப காலை இறுக்கமா பிடிச்சிட்டாங்கன்னா கவலைப்பட மாட்டார், அடிப்பார். அடிச்சுட்டு பக்கத்துல இருக்க கல் எடுப்பார். அவன் கட்டி பிடிச்சவனும் ஐயோ மண்டை கண்டே பிறந்துட போறான்னு பயத்துல ஓடி போயிடுவான். ஏன்னா சுவாமிக்கு தெரியும், எங்க நம்மளாம் என்ன கேட்போம், ஒருத்தர்கிட்ட நெருக்கமாயிட்டா, ரொம்ப நெருக்கமாயிட்டா என்ன கேட்போம், கஷ்டம் வரும்போது உதவி கேட்போம்.
நீங்க என்ன பெருசா கேட்ட முடியும் ஞானி கிட்ட? எனக்கு வீடு வாசல் கொடுங்க, எனக்கு தடையில்லா பணத்தை கொடுங்க, எனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, இதைத்தானங்க நீங்க போய் வேண்டுவீங்க. வேற என்ன நீங்க கேட்பீங்க? யாராவது ஒருத்தர் எனக்கு இறைவனோட அணுக்கத்தை கொடுங்க, இறைவனை எப்படி அடையிறதுன்னு வழியே சொல்லி கொடுங்க, யாராவது போய் கேட்குறோமா? கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அது தேவையில்லை, அது கும்பிட்டுக்கிறதுக்கு மட்டும் போதும் இல்லையா? சேஷாத்ரி சுவாமி யாருக்கிட்டையும் தனிப்பட்ட முறையில கவனம் கொடுக்காததுக்கு காரணம் அதுதான். ஆனா சேஷாத்ரி சுவாமி கிட்ட ஒரு பெரிய மகிமை இருந்தது. அவரு கவனம் கொடுக்கிறாரு, கவனம் கொடுக்கல, அதெல்லாம் இல்லை. அங்க போனாலே எல்லாரும் குணமானாங்க, வியாதியஸ்தர்கள்லாம் குணமானாங்க. அங்க போனாலே எல்லாரும் செழிப்பானாங்க. அங்க போனாலே அவங்களுடைய வாழ்க்கையில உள்ள கஷ்டங்கள்லாம் விலகி போச்சு. அதனால அவரை சுத்தி நிறைய ஜனம் கூட்டம் கூட்டமா வந்துகிட்டே இருந்தது. அவர் எங்க போனாலும் அதை தொடர்ந்துச்சு. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான அடையாளமா இருந்தார். ஏன்னா அந்த திருவண்ணாமலை ஜனங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவர் எப்படிப்பட்ட பரம்பரையிலிருந்து வந்திருக்காரு, அவர் எப்படிப்பட்ட சுபாவம் படைச்சவரும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் பணம் காசுக்காக எங்கேயும் நின்றது கிடையாது, பணத்தை அவர் தொட்டதும் கிடையாது, எந்த சாப்பாட்டுக்காக யார்கிட்டையும் கையேந்ததும் கிடையாது, யார் சாப்பாடு கொடுக்கணும்னு எதிர்பார்த்ததும் கிடையாது, எங்கேயும் போய் தங்கறதுக்கான இடத்த அவர் தேடினதும் கிடையாது. அவர் திடீர்னு பார்த்தா இங்க இருப்பார், திடீர்னு பார்த்தா ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருப்பார். அவ்வளவு வேகமா போவார். அவர் லேசான உடம்புக்காரர். அவரை பிடிக்கிறது கஷ்டம். அவரை ஒருத்தர் பார்க்கணும் வரான்னு வச்சுங்க, அவர் நம்மளை பார்க்க வரான்றதை அவர் திருஷ்டிலே தெரிஞ்சுப்பார். தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவரை பிடிக்கவும் முடியாது, மாட்டாம போயிட்டே இருப்பார். அவர் ரொம்ப குழந்தை மாதிரி, எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா இருப்பார். குழந்தைங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிடும். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்ற மாதிரியே அந்த குழந்தைங்களோட குழந்தைய சில பேருடைய முகத்துங்களை பார்த்துட்டா அவங்க நல்லவங்க, ரொம்ப நல்ல சுபாவம் உள்ளவங்க, ஒரு குணவான்களா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, திடீர்னு அவங்க வீட்டு சமையலறை வரைக்கும் போவார். யாரும் அந்த ஊர்ல மறுப்பு சொன்னதே கிடையாது. ரொம்ப நல்ல குணவான்களை பார்த்துட்டா அவரே கட்டி பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆண் பெண் வித்தியாசமும் பார்த்தது இல்லை. சில பெண்களை அவர் தட்டாமலை மாதிரி அவர் கையில கையை பிடிச்சிட்டு சுத்துவாங்களா, அது மாதிரி சுத்திட்டு நீ அம்மா மாதிரி இருக்க, கல்யாணி மாதிரி இருக்க அப்படின்னு கொஞ்சம் வரும். கொஞ்ச நேரம் அடுத்த காலம் டக்குன்னு ஓடி போயிடுவார், எங்க போவார்னு தெரியாது. அப்படி ஒரு குணம் படைச்சவர் தான் சேஷாத்ரி சுவாமி. கெட்டவங்களை அவர் விளக்குன டெக்னிக் அது மிகப்பெரிய ஒரு அப்படி ஒரு சம்பவமும் நடந்தது. ஒரு பெரிய மனிதர் ஒரு கூட்டத்தோட நடந்து வரும்போது வழியில சேஷாத்ரி சுவாமி பார்த்துட்டாரு. அவர் முனையில ஒரு திண்ணையில உட்காந்துட்டு இருக்காரு, அவரை சுத்தி ஜனங்க. அவரை கும்பிட்டுட்டு போயிடலாம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு சின்ன அரசியல்வாதி செல்வாக்குல இருக்கிறவர். கவுன்சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜமாவோட தானே சுத்துவாங்க, அது மாதிரி அவருன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கிறவரு சேஷாத்ரி சுவாமிய பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போனா ஜனங்க மத்தியில இன்னும் ஒரு இமேஜ் உயரும், தன்னுடைய செல்வாக்கு உயரும்னு நினைச்சவரு அவர் நோக்கி நடக்க ஆரம்பிச்சவருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்ன அதிர்ச்சின்னு அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமியும் திருவடி.